முக்கியமாக எலான் மாஸ்க் போன்றவர்கள் கூடிய பணி என்ன தெரியுமா? அமெரிக்காவுடைய செலவை குறைப்பது. என்ன செலவு? இது தேவையில்லாமல் நேட்டோவுக்கு கொடுப்பது, ஐநாவுக்கு கொடுப்பது, WHO கொடுப்பது, இல்லை உலக நாடுகள் இந்த ஏழ்மையை குறைக்கிறேன் அதை குறைக்கிறேன்னு சொல்லி கொடுப்பதை அந்த ஃபண்டை பூரா கட் பண்ணுற வேலையை தான் எலான் மாஸ்க் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ காஸ்ட் கட்டிங் யார் பார்ப்பாங்க? ஒரு கார்பரேட் நிறுவனம் தான் பார்க்கும். காஸ்ட் கட்டிங்கு, லேபர்களை எம்ப்ளாயீஸை குறைக்கணும், அப்போ அதனுடைய செலவை குறைப்பதன் மூலமாக லாபத்தை அதிகப்படுத்துவதல்ல, அந்த கான்செப்ட் எல்லாமே ஒரு கார்பரேட் முதலாளிகள் செய்யக்கூடியது. அதை எலான் மாஸ்கை வைத்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வேலையையும் இன்னைக்கு கொடுத்தாங்க. அதை விட முக்கியம், யாரெல்லாம் இதுவரை நமக்கு நட்பாக இருக்காங்களோ, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்களோ, அவன் உனக்கு தேவையா தேவையில்லைங்கிறத விட்டுட்டு அவனால் நமக்கு லாபமா லாபம் இல்லையான்னு பார்வைக்கு கொண்டு வந்தான். அதான் முக்கியமான நகர்வு. இந்தியா அவனோட நெருங்கிய நட்பு, அமெரிக்காவோட நெருங்கிய நட்பாக இருக்கிறோம். நம்ம சொல்லப்போனால் உயிரை கொடுக்குற அளவுக்கு நட்பாக இருக்கும். அமெரிக்கா அவர் ஜனாதிபதிக்கு தேர்தல் பிரச்சாரமே நம்ம போய் பண்ணுறோம். ஆனாலும் இந்தியாவால் நமக்கு நல்லது கெட்டது அந்த அடிப்படையில், வருமானத்தின் அடிப்படையில் லாபமா நஷ்டமா, அது மட்டும் டாக்ஸ் போடுறானா நம்ம 110% டாக்ஸ் போடு.